அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் சென்னைங்க. போன வாரம் பெய்ஞ்ச மழையில எவ்வளோ தண்ணிங்க நிக்குது பாருங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க வீடு கட்டுறீங்கன்னா, செப்டிக் டேங்க் கட்டுறதுக்காக நீங்க குழி எடுப்பீங்க இல்லையா? இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கான்கிரீட்ல செப்டிக் டேங்க் கட்டுனீங்க அப்படின்னா, சீக்கிரமாவே நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். நீங்க லாரி வச்சு எவ்வளோ டைம் கிளீன் பண்ணாலும் நிறைஞ்சிட்டே தாங்க இருக்கும். பயோ டேங்க் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, கான்கிரீட்ல கிடைக்குது, பிவிசில கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியல்ல கிடைக்குது. அதையெல்லாம் நீங்க வாங்கி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, வெளியே இருக்கிற தண்ணி அந்த டேங்குக்குள்ள வந்துருங்க. ஆனா நம்ம பயனியர் பயோ டேங்க்ல வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. அதே மாதிரி இந்த டேங்க்ல இருந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறதோ, லீக்கேஜ் ஆகிறதோ, இல்லை துரு பிடிக்கிறதோ கண்டிப்பாகவே இந்த டேங்க்ல இருக்காதுங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்குலம் அப்படிங்கிற பாக்டீரியாவை டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. அந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக க்ளீன் பண்ணுறதா அந்த பாக்டீரியாவோட வேலைங்க. இந்த டேங்குக்குள்ளே நம்ம மொத்தம் 5 அறைகளாக பிரிச்சிருக்கோங்க. இதில் முதல் 4 அறை மனித கழிவுகளை சுத்தம் பண்ணுற அறைங்க. 5வது அறை சுத்திகரிச்ச தண்ணியை அங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் டாய்லெட்ல இருந்து 5 லிட்டர் தண்ணியை ஃப்ளஷ் பண்ணுறீங்க. முதல் அறைக்கு 5 லிட்டர் தண்ணி ஸ்லெட்ஜோட வருது அப்படின்னா, 5வது அறையில் இருக்கிற சுத்திகரிச்ச 5 லிட்டர் தண்ணி அவுட்லெட் வழியாக வெளியேறிடுங்க. வெளியே வர அந்த தண்ணியில் கழிவுகளோ துர்நாற்றமோ கண்டிப்பாகவே இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ இல்லை ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரெயின் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல இப்படி மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் இஞ்சாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக நம்ம டேங்க் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இன்லெட்டை நல்லா மேலே தூக்கி வச்சு இவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக நீங்கள் மெயின்டெனன்ஸில் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற நீங்கள் எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கன்னா சரி 3 மாதத்திற்கு ஒரு முறை பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம பயனியர் பயோ டேங்க்ல நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பாக்டீரியாவை ரீஃபில் பண்ண தேவையில்லைங்க. இந்த பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. இந்த டேங்குக்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. அதனால தான் நம்ம பயனியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. உங்களோட டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கிறது 1200 லிட்டர், டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டேங்குங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.